அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்பால் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இப்படி வந்துட்டான். இன்றைக்கி யாரும் முட்டை போட காணோம். இவன் மட்டும்தான், புது மஞ்சள் மட்டும்தான் முட்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் காணோம். இன்றைக்கி முட்டை போடலை, ஏன்னு தெரியலை. கினிக்கோழியும் இங்கே தான் இருக்குது. வெயில் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சிக்கிச்சு. சரி, நம்ம குஞ்சுங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சு விடலான்னு சொல்லி போட்டு எடுத்து கட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு 2 அடி அடித்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லி போட்டு மிக்சியில் போட்டு அடித்தா சட்னி மாதிரி ஆயிடுச்சு. சட்னி மாதிரி நம்ம இப்படின்னு வந்தாலே யாரும் போ 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 போடி ரொம்ப ராவடி. சட்னி மாதிரி ஆயிடுச்சு. சரி, கொண்டு வந்து வச்சிடலாம். எப்படி இருந்தாலும் சின்ன வெங்காயம் தானே. சாப்பிடுதா என்னன்னு தெரியல. அறுவாடை வச்சா நல்லா சாப்பிடுது. இதை வச்சா எப்படி சாப்பிடுது? அப்படி போடு. இதுவும் நல்லா தான் சாப்பிடுது. சின்ன வெங்காயத்தையும் நல்லா தான் சாப்பிடுது. வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்குது. இது இந்த வெள்ளைக்கோழி இதுக்குள்ளே உட்காந்துருக்கு. இதில் உட்காந்துருக்கா. மற்றதெல்லாம் வருமா என்னன்னு தெரியல. நான் கடைசியாக கொண்டு வந்து வச்சேன் பார்த்தீங்களா ஒரு முட்டை, அது வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதில் எதுவும் வரல. அதில் எல்லாம் பழைய முட்டையாக தான் இருக்குது. இருந்தாலும் அது போய் உக்காந்துருக்கட்டும், பார்ப்போம் எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு. ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஏன்னா இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுனாலும் அந்த ஒரு முட்டையை பட்டன் தூக்கி வேறு எதுவும் மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம அடையில் வச்சிட்டோம்ல. ஆமாம், நம்ம ஊருக்கு போகிறப்பே அடையில் வச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் வந்து தூக்கி இந்த முட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அது அடையில் உட்காந்து ஒரு வாரம் சென்று தான் இந்த முட்டையை வச்சுருக்கு. ஒரு வேளை அது முன்ன அடையில் உட்காந்து வந்த முட்டைகள் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா, இப்போ நம்ம கடைசியாக கொண்டு வந்து வச்ச அந்த ஒரு முட்டையை எடுத்து அது கூட வச்சிடலான்னு சொல்லி போட்டு தான் அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். காலையில் கொஞ்சம் மட்டும் ஒரு மாதிரி சோம்பேறியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தண்ணியெலாம் குடிக்க விட்டு ஓகே. அதுங்கெல்லாம் நீ எதுவும் லேட்டாக எதுவும் வந்து முட்டை போடுமோ என்னன்னு தெரியல. உன்னை எதுவும் பண்ணுச்சா? சாப்பிடு. நேற்று என்ன பண்ணிடுச்சுன்னா, இது இந்த கூண்டை எப்படி சாய்ச்சிச்சின்னு தெரியல. இந்த கூண்டை சாய்ச்சி எல்லாம் வெளியே வந்து இதோட முட்டையெல்லாம் வெளியே தள்ளி பெரிய அலப்பறை பண்ணி வச்சுருந்துச்சு. மறுபடியும் பிடிச்சி உள்ளார அடைச்சி வச்சேன். இவங்க எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டாங்க. இங்கே உட்காந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க எல்லாம் 3 பேரும். கினிக்கோழி இங்கே இருக்குது. இது யார் விட்டு நாய்? ஏதோ ஒரு நாய் புதுசாக இருக்கு, தப்பாச்சு. இங்கே அவன் முட்டையே விடல, என்ன கணக்குன்னு தெரியல. ஸோ இதை கொஞ்சம் சரி பண்ணணும். இந்த இடத்த நல்லா இந்த டியூப் அமுத்தி விட்டு 2 கல்லை தூக்கி மேலே வைக்கணும். நிறையா ஸ்னேக்ஸ்லாம் இருக்குது இங்கே. போகிறாம்பா, புதுசாக ஏதோ புது நாயாக இருக்குன்னு சொல்லி போட்டு ஏன் போகிறாம்பா. யாரும் இதில் எதுவும் வந்து முட்டை போட்டாலா? நம்ம இந்த செட்டப் வேறு பண்ணி வச்சுருக்கோமா? ஸோ இதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதையும் வந்தது இந்த வாத்தோட தொல்லை தாங்க முடியல.
எல்லாம் உள்ள அழகா ஜம்முன் இருக்கு. யாரும் முட்டை போடல இங்கே. சரி நீ இப்போ தான் 3 இன்னொரு 1 மணி நேரம் எல்லாம் வெளியே மேயிட்டோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து அடைச்சிக்கலாம், அடைச்சி விட்றலாம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொஞ்சம் சீரக தண்ணி வச்சு விட்டாச்சு. யார் அது புதுவாளாக இருக்கு? இங்க புதுசாக வர நாய்கள்லாம் உள்ளார விடக்கூடாது. ஏன்னா அவங்க எப்போ வேண்டாலும் கோழிகளை சம்பவம் பண்ணுவானுங்க.